பரிசுத்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு மனதோடு ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரோதனமஷந்தர பல 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 ரிமமமஷலிதனமஷந்தர ரிக்கபலபதர பல பல பஷபலபதர ஆவியானவரே ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், இரக்கம் நிறைந்த தெய்வமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. சமூகம் எங்களோடு நிலைக்கட்டும், பலன்கள் எங்களோடு நிலைக்கட்டும். எந்த சத்துடைய வல்லமைகளும் தந்திரங்களும் நெருங்காதபடி தேவ அரண் வெளிப்படட்டும், தேவ பாதுகாப்பு நிலைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பாடல் 14 இளம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நெஞ்சமே கவலைப்படாதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். சொந்து போகாதே, கண்ணீர் விடாதே, ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பு நெஞ்சமே கவலைப்படாதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். சொந்து போகாதே, கண்ணீர் விடாதே, ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பு நெஞ்சமே கவலைப்படாதே, சொந்து போகாதே, கண்ணீர் விடாதே, ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாச பாதையில் இன்றே வந்துவிடு, இயேசுவை தேவனை தெரிந்து கொள்ளு. விசுவாச பாதையில் இன்றே வந்துவிடு, இயேசுவை தேவனை தெரிந்து கொள்ளு. ஜெபித்தேடு, சோத்திரம் சொல்லு, இன்றே உனக்கு விடுதலை தருவார். ஜெபித்தேடு, அன்பு நெஞ்சமே கவலைப்படாதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். சொந்து போகாதே, கண்ணீர் விடாதே, ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பு நெஞ்சமே கவலைப்படாதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். அன்பு நெஞ்சமே கவலைப்படாதே, இயேசு உன்னை அவர் கைவிடாத தேவன், ஒருபோதும் விட்டு விலகாத தேவன். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேடுகிறவனோ அவர் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்வார், அன்பே நீ என் கண்மணி, உன்னை நான் காப்பேன் என்றாரே. சொல்லுங்க, அன்பே நீ என் கண்மணி, உன்னை நான் காப்பேன் என்றாரே. சோதனை வேதனை உன்னை தாக்கும் போது அற்புதம் நிகழ்த்தியே உன்னை விடுவிப்பாரே. சொல்லுவோம், glory, amen. அப்பா, அற்புதம் நிகழ்த்தியே உன்னை விடுவிப்பாரே. அன்பே நீ என் கண்மணி, உன்னை நான் காப்பேன் என்றாரே. சொல்லுங்க, நோய்களும் பேய்களும் உன்னை தாக்கும் போது அதிசயம்
மூலமே உன்னை காத்திடுவார். நோய்களும் பேய்களும் உன்னை தாக்கும் போது அதிசய மூலமே உன்னை காத்திடுவார். அன்னை நீ என் கண்மணி உன்னை காத்தேன் என்றாய். சொல்லுவோமே நூறு சோகத்தால் கலங்கியே கண்ணீர் வடித்தாலே ஆறுதல் நேசரை அன்பாய் தேற்றிடுவார். பரலோகம் செல்லவே தாகம் கொண்டாலே வருகையே நாளிலே சீயோன் சேர்ப்பாரே. வேதனை உன்னை தாக்கும் போது அற்புதம் நிகழ்த்தியே உன்னை விடுவிப்பாரே. சோதனை வேதனை உன்னை தாக்கும் போது அற்புதம் நிகழ்த்தியே உன்னை விடுவிப்பாரே. உன்னை காக்கும் போது அதிசயம் மூலமே உன்னை நோய்களும் பேய்களும் உன்னை காக்கும் போது அதிசயம் மூலமே உன்னை காத்திடுவார். சோகத்தால் கலங்கியே கண்ணீர் வடித்தாலே ஆறுதல் நேசரே அன்பாய்
அசைவாடுகிற ஆவி. ஆமென். கர்த்தர் ஆவியானவர் அசைவாடுகிற ஆவியை போற்றுவேன். கர்த்தர் ஆவியானவர் அசைவாடுகிற நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே, இயேசுவே. அவர்கள் வாழ்க்கையில வந்துட்டா வாழ்க்கை மாறும். அவர்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டார் வாழ்க்கையின் எல்லா சாபங்களும் முறிக்கப்படும். அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டார் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டார் எல்லா காரியங்களும் மாறும். அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டார் இன்பம் வெளிப்படும். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், பெருமையாய் தாழ்த்துகிறோம். அளவற்ற இரக்கங்கள், அளவற்ற கிருபை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே எல்லாவையும் இதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களோடு இருந்துட்டா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமும் நன்மையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேணும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாது, உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகாது. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் வேணும், நல்ல வாழ்க்கையும் வேணும், ஆசீர்வாதமும் வேணும். ஹல்லேலூயா. என்றும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரணும். கர்த்தருடைய ஆவியானவர் வந்தால் உங்களுக்குள்ள வெறுமை மாறும். அவர் புதியவைகளை கொடுப்பார், புதிதானவைகளை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட தொடங்கிட்டா உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட தொடங்கிட்டா உங்கள் வாழ்க்கையின் இருள்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித சூனியமும் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் வேணும். தினந்தோறும் கர்த்தர் உங்களை நடத்தலைன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில வெறுமை வரும். நிரப்பப்படுதல் ரொம்ப அவசியம். தேவன் அதனால தான் காலத்திற்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்க தேவன் உங்களுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு சரீரத்தை கெட்டு போச்சுன்னா நீங்க வாங்குற பணம்லாம் அங்க போகும். இப்ப பாருங்க, ஆரோக்கியம் உனக்கு ரொம்ப முக்கியம், சுக வாழ்வு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உன் வாழ்க்கையில சுகத்தை கொடுப்பார் என்று சொன்னால், ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொன்னால், நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய். ஆவியானவர் உங்களுக்கு வேணும். ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா நீ புதிய மனுஷனாய் மாறுவாய், வேறு மனுஷனாய் மாறுவாய். வேறு மனுஷனா மாறணும். பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், அதிலிருந்து ஒரு மாறுதல் உண்டாகணும். ஆவியானவர் வந்துட்டா நீ வேற மனுஷன் ஆவாய். வேற மனுஷன் சொன்னா பேரை மாத்தினா நான் வேற மனுஷன் இல்லை, உள்ளான காரியங்கள் எல்லாம் மாறும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே
6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். சொல்லுங்க, ஆவி உனக்குள்ள வந்துட்டா நீங்க என்ன செய்வீங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவீங்க. அப்போ நீங்க வேறு மனுஷனா என்ன செய்யணும்? மாறணும். அப்போ ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா நீங்கள் வேறு மனுஷனாய் மாறுவீர்கள். இன்னொரு முறை வாசிங்க. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட. பாருங்க, நீ மட்டும் இல்ல, இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஆவி பெற்ற நீ என்ன செய்வ? தீர்க்க தரிசனம். இதுக்கு முன்னால எப்படி இருந்த வாழ்க்கை, ஆனா இப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கை மாறுது. அவன் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களோடு சேர்கிறான். பாருங்க, அவன் பழைய ஜனங்களோடு சேரல, இந்த புதிய கூட்டமைப்புக்குள்ள என்ன செய்கிறான்? சேருகிறான். அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன். இந்த மனுஷன் யாரு தெரியுமா? ஒரு பென்யமின் கோத்திரத்தான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை வாசிங்கள். அது எல்லா கோத்திரத்திலும் எப்படி இருக்குது? சின்னதா இருக்குது. பாருங்க, அது எல்லா கோத்திரத்திலையும் ஆண்டவர் ராஜாவாக்கல, பெரிய உயர்ந்த மனுஷனை ராஜாவாக்கல. அவர் எப்படி பார்க்கிறாரு? எந்த மனுஷனுக்கு ஆவியை கொடுக்கிறார்? ஒரு சின்ன கோத்திரத்தை சேர்ந்த மனுஷன். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஆவியை எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவர் கொடுக்கல. அந்த மனுஷன் தகுதி உள்ளவனா மாறினா அவன் வாழ்க்கையை மாறுது. பாருங்க, அவன் சொல்கிறான், நான் இஸ்ரவேல் சிறிதான பாருங்க, அந்த கோத்திரங்கள்ல கூட ஏற்கனவே அது சின்ன கோத்திரம், அதுலயும் எப்படி அற்பமான, சொல்லுங்க, அற்பமான. பென்யமின் கோத்திரத்துல குடும்பங்களில் எல்லா குடும்பத்தையும் பார்க்கல எப்படி இருக்கிறானா? அற்பமானது. பாருங்க, நீர் எப்படி இப்படி சொல்லலாம்? நான் ஒண்ணுக்கும் உதவாத்தவன், அவன் ஒண்ணுக்கும் உதவாத்தவங்க. ஒரு ஒண்ணுக்கும் உதவாத்தவன் மேல கர்த்தருடைய ஆவி வந்துருச்சுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டான்னு சொன்னா அவன் வாழ்க்கையே மாறுகிறது. இதுதான் மாற்றம். அதான் வேறு மனுஷன் ஆகிறான். அந்த கோத்திரத்திலே பெரியவன் இல்ல, அதுவே ஒரு சிறிய கோத்திரம். அந்த கோத்திரத்துல உயர்ந்தவன் கிடையாது. அந்த கோத்திரத்தில் இவன் எப்படிப்பட்டவன்? ஒரு அற்பமான மனுஷன். ஒரு அற்பமான மனுஷனை அந்த மனுஷன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டா அவன் வாழ்க்கை மாறும். சாதாரண ஒரு தகப்பனுக்கு பிறந்த மனுஷன் எப்படி? பெரிய அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு பிறந்தவன் அல்ல, ஒரு பெரிய ராஜ கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல, சாதாரண ஒரு தகப்பனுக்கு பிறந்த மனுஷன். 1 சாமுவேல் 9:21 எடுத்து வாசிங்க. இப்படிப்பட்டத என்னிடத்துல சொல்வானே. அப்ப பாருங்க, இந்த மனுஷன் தன்னை எப்படி பார்க்கிறான்? ஒண்ணும் இல்லாத ஒரு மனுஷன். சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லாத மனுஷன். இந்த மனுஷன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன். ஆனா இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை மாறும். இவன் தகப்பனை பற்றி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14:51 எடுத்து வாசிங்க. கீஸ் சவுலின் தகப்பன். இந்த பேர்ல என்ன செய்ய? பெரிய பிரபலமான பேர்கள் அல்ல. ஒரு சாதாரண ஒரு தகப்பனுக்கு பிறந்த மனுஷன், அந்த மனுஷனை தேவன் எப்படியா மாத்துறாரு? எவ்வளவு ஒரு மாற்றத்தை உருவாக்குறார் பாருங்க.
பேர் மாற்றம் அல்ல, வாழ்வின் மாற்றம். பேர் மாற்றம் அல்ல, வாழ்வின் மாற்றம். ஹல்லேலூயா. பேர் மாற்றம் எல்லாராலும் செய்ய முடியும், ஆனா வேறு மனுஷனா மாறுறான், இதுதான் மாற்றம். ஹல்லேலூயா. வேறு மனுஷனா இவன் மாறணும், அதுதான் தேவன் உன்னில் எதிர்பார்க்கிறார். உனக்குள்ள மாறுதல் உண்டாகணும். சாதாரண மனுஷனுக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம் வருது, சாதாரண மனுஷனுக்குள்ள. அப்போ என் மேல நான் ஆவியானவர் வரணும்னு ஆசைப்பட்டா, ஆவியானவர் ஆளுகை செய்யணும்னு ஆசைப்பட்டா, எனக்கு தகுதியெல்லாம் பெருசா தேவையில்லை, நான் பெற்று கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை தேவை. ஆவியானவர் எனக்கு வேணும் என்ற வாஞ்சை எனக்குள்ள வேணும். வாஞ்சை உள்ளவனுக்கு தான் அவர் தம்முடைய ஆவியை, கிருபைகளை எல்லாம் கொடுக்கிறார். யார் கேட்கிறார்களோ பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், அப்ப நீங்க எதெல்லாம கேட்டிருக்கிறீங்க, ஆவியானவரை கேட்கல. ஹல்லேலூயா. அவர் சொன்ன எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். அப்போ நம்ம எதெல்லாமோ கேட்டோம், ஆண்டவரே எனக்கு அது வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலன் வேணும், எனக்கு பொருளாதாரம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் கேட்டோம். அதெல்லாம் கொடுத்தவர் இதை மட்டும் ஏன் கொடுக்கல? ஏன்னா இது நம்ம அவ்வளவு முக்கியமா நம்ம கேட்கல. கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்வார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். காத்திருந்த மேல் வீட்டில் காத்திருந்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆவியானவர் வேணும் உங்களுக்குள்ள. ஆவியானவர் வந்துட்டா உங்களுக்கு குணம் மாறும். ஆவியானவர் வந்துட்டா உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு சாதாரண மனுஷன், அவனுக்கு அபிஷேகம், விலையேறப்பட்ட அபிஷேகம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பாருங்க, தலைவனாக சாதாரண மனுஷனாய் அல்ல, உதவாத ஒரு மனுஷனை தலைவனாய் மாற்றுகிறார். ஒன்றிற்கும் உதவாத ஒரு மனுஷனை தலைவனாய் மாற்றுகிறார். இதுதான் அபிஷேகம், அதுதான் வேற மனுஷன். ஒன்றிற்கும் உதவாதவனை எப்படி ஒரு தலைவனாய் ஆண்டவர் மாற்றுகிறார் பாருங்க. இதுதான் தேவ திட்டம். இந்த தேவ திட்டம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது உனக்குள்ள கிரியை செய்ய தொடங்கும். தேவ திட்டம் உனக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். தேவ திட்டம் உன் மூலமாய் செயல்பட வேண்டும். தேவ திட்டம் வெளிப்படும் போது எல்லா காரியங்களும் மாறும், எல்லா சூழல்களும் மாறும். கழுதையை தேடி போனாங்க, சொல்லுங்க, கழுதையை தேடி போனான். கழுதையை தேடி போனான். அந்த மனுஷன் ஒரு ராஜாவாய் மாறுவான்னு யார் கனவு கண்டா? சொல்லுங்க. தாவீதாவது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். சொல் பேச்சு கேட்காதவனை பத்தி என்ன சொல்லுவாங்க? கழுதை. கழுதை கெட்டா எங்க நிக்குமா? குட்டி சேவத்துல நிக்குமா? ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு கழுதையை தேடி போனவன், அவனுடைய மேக்சிமம் என்னன்னு சொன்னா ஒரு கழுதை. அதுதான் அவனுடைய மேக்சிமம் ஆசீர்வாதம். இல்லைன்னா ஒரு மனுஷன் ஒரு கழுதைக்காக இவ்வளவு தேடி போவானா? அவனுடைய மேக்சிமம் ஆசீர்வாதமே அந்த கழுதை. ஆனா கழுதையை தேடி போனவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்றினார், தலைவனாய் மாற்றினார். உன்னை மாற்ற அவரால் கூடும். உன்னை மாற்ற தேவனால் கூடும். உண்மையா உள்ளத்தால் அவரை தேடுவீங்கன்னு சொன்னா உன்னுடைய நிலைகளை மாற்ற என் தேவனால் கூடும். உன்னுடைய சூழல்களை மாற்ற தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கழுதை மேய்க்கிறவனை, கழுதையை தேடி போனவனை ஒரு தலைவனாய் மாற்றினார். என்ன எப்படி மாற்றினார்? அபிஷேகத்தை கொடுத்து, அபிஷேகப்படுத்தி அவனை ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தா உன் வாழ்க்கை மாறும். பேர் மாற்றம் அல்ல, வாழ்வே மாறும். நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். இதுக்கு முன்னால எல்லா மனுஷனோட சாதாளா போயிட்டு இருந்தான், சாதா ஒரு ஆளா போயிட்டு இருந்தான். ஆனா அந்த வேறு மனுஷன் ஆன உடனே பார்த்தா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இதுவரை இந்த தொடர்புகள்லாம் வேறு மனிதர்கள்
இப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் அந்த கூட்டத்தில் இவன் சேர்ந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்தவன் அல்ல, புதிதாய் ஆவியானவர் அவனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் அவன் தீர்க்க தரிசனங்களை உரைக்க தொடங்குகிறான். அப்ப அபிஷேகம் பெற்றா நீங்க வேறு மனுஷராய் மாறுவீர்கள். அபிஷேகம் பெற்றாதான் வேறு மனுஷனாய் மாற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்தான்னு சொன்னா நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். அது என்னெல்லாம் நடக்கும் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் வந்தா உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும்? ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். பாருங்க, ஞானத்தை, உணர்வு, ஆலோசனை, பலனை, அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற, பாருங்க, ஆவியானவர் வந்து என்னெல்லாம் நடக்கும்? ஞானம் உனக்குள்ள உண்டாகும். அடுத்தது உணர்வு உண்டாகும். ஆவியானவர் இல்லைன்னா இருதயம் உணர்வு இல்லாததா மாறிடும். முதல்ல ஞானம். இந்த ஞானம் இல்லாத பேச்சினாலதான் பல காரியங்களை மனுஷர் இழந்து போகிறார். ஹல்லேலூயா. ஞானம் இல்லாமல் செய்கிற காரியங்கள் எல்லாமே பெரிய நஷ்டத்துக்குள்ள கொண்டு போகும். இந்த அநேக நஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா ஆவியானவர் அவங்களுக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா ஞானம் உனக்குள்ள வெளிப்படும். அடுத்தது உணர்வு உனக்குள்ள வெளிப்படும். ஆலோசனை உனக்கு கொடுப்பார், பலனையும் கொடுப்பார். அப்போ ஆவியானவர் வந்தா உனக்கு என்ன செய்வாரு? அப்ப தேவ ஆலோசனை உனக்குள்ள என்ன வரும்? வர தொடங்கிடும். ஆவியானவர் வந்தா இதெல்லாம் நடக்கும். அதனால்தான் வேற மனுஷனா மாறுறான். ஹல்லேலூயா. வாசிங்க. பாருங்க, அறிவு உனக்குள்ள பெருகும். துன்மார்க்கமான அறிவு இல்ல, நன்மையானவைகள் செய்கிறது. ஹல்லேலூயா. அறிவும் வாசிங்க. அடுத்ததுல முக்கியமானது என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆவியானவர் வந்தா கர்த்தருக்கு நீ பயப்படுவ. இல்லைன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசலாம். எல்லாருக்கும் வாய் இருக்குது, எல்லாருக்கும் மூளை இருக்குது, எல்லாருக்கும் கை கால் இருக்குது, யாரும் எதுவும் பேசலாம். ஆனா பேசாம இருக்கிறானா என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாருக்கும் வாய் இருக்கு, கத்தி யார் குத்தினாலும் குத்தும், யாராலும் கொலை செய்யணும் கொலை செய்யலாம். ஆனா தேவ பயம் இருந்துச்சுன்னா அவன் செய்ய மாட்டான். இதுதான் வித்தியாசம். யாரும் என்னவும் பேசலாம், வயசானவர்கள் நிசாரமா பேசலாம், யாரும் எப்படியும் பேசலாம், வாய் தானே. ஆனா தேவ பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் கவனிக்கிறார். அதான் தேவ பயம் வேணும். ஆவியானவர் வந்துட்டா தேவ பயம் உண்டாகும். இல்லைன்னா நீ ஆவியில நிரப்பப்படல, பொய். அது ஆவி இல்ல, பிசாசின் ஆவி. ஹல்லேலூயா. அதனாலதான் உனக்கு விடுதலை கிடைக்கல. ரெண்டு ஆவி உண்டு, பிசாசின் ஆவி உண்டு. அலக்களிக்கிற ஆவி என்று வேதம் சொல்லுகிறது, அசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவி உனக்குள்ள வந்துச்சா அப்படின்னா நீ அசுத்தமான மாறிடுவ. பரிசுத்த ஆவி வந்துட்டா நீ பரிசுத்தமான மாறுவ. உன் கிரியை எப்படி இருக்குது? கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள நிலைநிட்டா உன் வாழ்க்கை மாறும், நீ வேறு மனுஷனா மாறுவ. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷனுக்குள்ள தேவ பயம் வருது. தேவ பயம் இருக்கிற வரை அவன் ஒரு காரியத்திலும் விழல. எப்போ தேவ பயம் இல்லாம போச்சோ அவன் துணிகரமான காரியங்களை செய்கிறான். ஒரு மனுஷன் தேவ பயம் மட்டும் இருந்துட்டா போதும், அவன் துன்மார்க்கத்துக்குள்ள போக மாட்டான். தேவ பயம் இருந்துட்டா போதும். இன்று எல்லாரும் சொன்னாங்க, கர்த்தர் அன்பானவர், எதுக்கு பயப்படணும் அவரை பார்த்து? சின்ன பிள்ளை பெற்றோர் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகிட்ட அன்பா இருக்கிறாங்க, உண்மைதானே? ஆனா சின்ன பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்தா பெற்றோர்கள் கண்டு ஏன் பயப்படுது? சொல்லுங்க. உங்க பிள்ளை தானே, பெரிய ஆளுக்கு பிள்ளை தானே. இவ்வளவு நாள் அன்பா தானே பார்த்தா, காய்ச்சல் இருக்கும் போது ராத்திரிலாம் முழிச்சிருந்தாங்க, உடம்பு சரியில்லாத தூக்கிட்டு ஓடினாங்க. இப்ப தப்பு செய்தா ஏன் பயப்படுறாங்க? காரணம் என்ன தெரியுமா? பயம். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஹல்லேலூயா.
உணர்வு இல்லாதவன் என்ன செய்வானா, தப்பு பண்ணிட்டு அப்படி நெஞ்ச நிமித்திட்டே போயிட்டு இருப்பான். அவன் குற்றவாளியாய் கொலைக்காரனா மாறுவான், துன்மார்க்கனா மாறுவான். அவன் எதுவுமே கேட்க மாட்டான். கடைசி அவனுடைய நிலை அழுகை தான், பற்கடிப்பு தான், நரகம்தான். ஆனா கீழ்ப்படுகிற பிள்ளைய பாருங்க, தவறான செயலுக்குள்ள போக மாட்டான். ஒரே கண்டிப்புல அவன் மாறிடுவான், இனி அதை செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகிட்ட நெருப்ப தொடாதப்பா அப்படின்னு சொன்னா சில பிள்ளைகள் தொடாது, சில பிள்ளைகள் என்ன செய்யும், தொடும். ஹல்லேலூயா. முந்தி பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, ஒருக்கா சொல்லி கேட்கலன்னா அவன் சூடுபட்டு இருப்பான். சூடுபட்ட தொடுவியா 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 4 அடி கிடைக்கும். இப்போ உள்ள பெற்றோர் அப்படி கிடையாது. இப்போ உள்ள பெற்றோர், யார் உன் கையை பிடிச்சி தீக்குள்ள வச்சா சொல்லு. அவன் பயந்துட்டான், அப்ப சொல்ல மாட்டான். கொஞ்சம் பயம் தீரட்டு, அது பிறகு கேட்கிறேன். பாருங்க எவ்வளவு மாற்றங்கள் பாருங்க. இந்த மாற்றங்கள் தான் பிரச்சனைகளுக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. நீங்கள் சூடுபட்டா வலிக்கும், ஆனா அன்னைக்கு உழுதுட்டு வருவான். உழுதுட்டு வந்து வீட்டுக்கு சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா, வீட்டுக்கு வந்தா உளுந்ததுக்கு சேர்த்து அடி கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் எப்படின்னா, யார் கூட விளையாடின, யாரு தள்ளி விட்டா, யாரோட என்ன செய்தா, கேள்வி பாருங்க மாறுது பாருங்க. அப்ப அந்த பிள்ளைக்குள்ள எப்படி வரும், என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் பயந்துனா வேற யாருக்கா பேர சொல்லி இவன் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு போயிடும். 2 குடும்பத்துக்கு இடையில சண்டை உருவாயிரும். இதெல்லாம் இப்போ உள்ள காலம். அப்பா அடி ஸ்கூல்ல அடிபட்டா கூட சொல்ல மாட்டான், ஏன் அடிச்சாங்கன்னு சொல்லி புது கேள்வி வந்து புது அடி கிடைக்கும். மாற்றங்கள் எப்படி மாறுது பாருங்க. இப்போ வாத்தியாரெல்லாம் போகும்போது பிள்ளைகளால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயந்து போறாங்க. அன்னைக்கு பிள்ளைகள் பயந்து போனாங்க ஸ்கூலுக்குள்ள. அப்ப அவன்லாம் ஒழுக்கமான பிள்ளையா வந்தான். இப்போ வாத்தியார் பயந்து போறாங்க. கடவுளே சோத்திரம், ஆண்டவரே எப்படியாவது ஒழுங்கா போயிட்டு எப்படியாவது ஒழுங்கா வந்துடணும், ஆண்டவரே என்னை பாதுகாத்துருங்க பாதுகாத்துருங்க. இப்படி முந்தி பிள்ளைகள் எப்படி இருந்து தெரியுமா, ஆண்டவரே நான் ஸ்கூலுக்கு போறேன், எந்த வாத்தியாரையும் நான் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு ஜோமன காலங்கள் உண்டு. வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இது நல்ல வித்தியாசமா கெட்ட வித்தியாசமா? அன்னைக்கு பயப்பட்டது, அதனால பிள்ளைகள் வாழ்வடைந்தது. இன்னைக்கு பயம் இல்லை, துணிகரமாய் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு எது யாரும் கட்டுப்படுத்த இப்ப பிடிக்கல. அன்னைக்கு பயமே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தியது. அந்த ஒழுக்கம், அந்த நெறி எல்லாம் சொன்னா பயப்படுவாங்க. இப்போ யாரை ஒரு கண்டிங்க அவங்க கிட்டே வர மாட்டான். ஹல்லேலூயா. ஆலயத்தில் கூட யாரையா கண்டிங்க, அதோடு எனக்கு 1000 சபை இருக்கு, ஊரு ஃபுல்லா சபை இருக்கு, ஒரு ஃபுல்லா சபை இருக்கு, பரலோகம் ஒண்ணுதான் இருக்கு. நீ கீழ்ப்படியெல்லாம் பரலோகத்துக்குள்ள போக மாட்டேன். இங்க உனக்கு நிறைய திறமை இருக்கலாம், திறன்கள் இருக்கலாம், ஓகே. உனக்கு பணம் இருக்கலாம், உனக்கு நல்ல பலன் இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா நீ சபை போறது எதுக்கு? உள்ளான வாழ்க்கை மாறுவதற்கு, உள்ளான வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராய் உன்னை மாற்றுவதுதான் சபை. நீ இங்க இருந்து போயிட்டு நரகத்துக்குள்ள போறது பாக்கிலும் நீ சும்மாவே இருந்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் இருதயம் மாறல, உன் சிந்தை மாறல, கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் வேணும். அதான் வேதம் சொல்லு, ஆவியானவர் வந்தா தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள உண்டாகும். கண்டிப்புக்கு நீ என்ன செய்வ, உட்படுவாய். பேதுருவ இயேசு என்ன சொன்னா தெரியுமா, சொல்லுங்களேன், பின்னிட்டு போ சாத்தானே. நம்மளா இருந்தா என்ன செய்திருப்போம்? இன்னையோடு தான் கடைசி நாள், இந்த வாசல்ல நீ கால் வச்சிட்டேனா என் பேரை மாத்திக்க. கடைசி கால் இல்லாம இருப்போம். வயசான காலத்துல இந்த கால் என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஒரு கால் மட்டும் வேலை, எந்த காலை நான் வைக்க மாட்டேன்னு சொன்னானோ அந்த கால் என்ன செய்யாது, வேலை பார்க்காது. அவன் தானே சொன்னான், தேவ ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேன். ஆனா பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா, பேசாம நிக்கிறான். அவனுக்குள்ள இருக்க பிசாசு மட்டும்தான் போச்சு. அவன் சபைக்குள்ள தேவனோடு இருந்தான், இயேசுவோடு இருந்தான். இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. வித்தியாசம் என்பது குணத்துல மாறணும். வேற மனுஷனை மாறுறது, பேர் மாறுறது இல்ல, உள்ளான சிந்தை, தேவ பயம். ஹல்லேலூயா. தேவ பயம் இல்லாத எந்த மனுஷனும் சபையிலே நிலைக்க மாட்டான். தேவ பயம், அதான் உபதேசங்கள், சபை உபதேசங்கள். தேவன் உபதேசங்களை கொடுப்பார். நான் கேட்க மாட்டேன், இங்க இல்லை யார் சொன்னாலும் நான் கேட்க, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்குன்னு தனி ரூல்ஸ் உண்டுன்னு சொன்னா அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் தேவன் மாற்றுவார். ஏன்னா உன்னை குறித்த தேவ திட்டம் இதுதான்.
உன்னை குறித்து தேவத்திட்டம் உன்னை மறுரூபமாக்கி மகிமை மேல் மகிமை அடைய செய்து உன்னை மறுரூபமாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பது மாத்திரம்தான் தேவ திட்டம். திட்டத்தில் நினைச்சிருக்கணும். பணம் வரும் போகும், எல்லாம் வரும் போகும். பாருங்க, நல்ல தானியம் வெளியே கிடக்குன்னு வைங்களேன், குருவிகள்லாம் எல்லாம் என்ன செய்யும்? கூட்டமா இருக்கும். அதே இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணுமே இல்லைன்னா அந்த குருவிகள் எல்லாம் போயிடும். ஆனா திரும்பி ஒரு மழை வந்த உடனே திரும்பி என்ன செய்யும்? திரும்பி இதுல வளர்ச்சி அடையும். இந்த நிலம், இந்த விதை அந்த குருவிகளை நம்பி இல்லை. ஹல்லேலூயா. அது பலன் பெறுவதில் இருக்கு. பலன் பெற்றா எல்லாரும் உன் கூட இருப்பாங்க, உன்கிட்ட இல்லைன்னா எல்லாரும் உன்னோட போயிருவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அது எப்போ நான் வளரலாம், எப்போ நான் எனக்கு ஒரு மழை பெய்யும், எப்போ நான் அந்த இருக்கிற ஜீவனை வச்சு நான் வளர முடியும், அதை மட்டும்தான் அது பார்க்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு போன அந்த குருவி நாளைக்கு செழுமையா மாறும்போது வரும். அதுக்கு வேற எங்கேயும் வழி கிடையாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல உணவு கிடைச்சுன்னா அங்கே போய் உட்கார்ந்துருக்கும். அது மாதிரி தான் உலகத்தில் பல விதமான சூழல்கள் வாழ்க்கையில் வரும். உன் ஜீவனை இழந்துடக்கூடாது. நீ கிடைக்கும் போது, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் போது வேற பலமா ஊனி நீ வளர்ந்து கொண்டே இரு. நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய், நன்மையாய் மாறுவாய். அப்போ தேவ பயம் உனக்குள்ள இருந்தாதான் நீ நிலைச்சிருக்க முடியும். எல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். எல்லாம் ஆகும். அதுதான் உன்னுடைய விசுவாசம். எல்லாம் ஆகுங்க, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். சகரியா 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று யார் சொல்றா? அதான் சொன்னேன், தேவனுக்கு பயப்படணும். அதான் வேதம் சொல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. நான் நிலைச்சிருக்க காரணம் என் பலத்தினால் அல்ல. நான் நிலைச்சிருக்கிறது என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் அவருடைய ஆவியினாலே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ பாருங்க, நம்முடைய பலம் மாறும், நம்முடைய சூழல்கள் மாறும். மனுஷர்கள் எல்லாம் நம்மை ஒரு விதமாக கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லார் மேலும் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, இவங்க இப்படிதான். ஆனா தேவனுடைய கணக்கு வித்தியாசமானது. ஒருவனுக்கும் அது தெரியாது. தேவன் ஒருத்தனை உயர்த்த நினைச்சிட்டா அது எந்த வறட்சியா இருந்தாலும் தேவன் அவனை உயர்த்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் சொல்ல அது மாறாத ஒரு உடன்படிக்கையாய், தேவன் சொல்ல அப்படியே நிறைவேறுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. அது கட்டளையாய் காணப்படுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேவனோடு இணைந்திருந்தா உன் வாழ்க்கை மாறும். தேவனோடு இசைந்திருந்தா உங்கள் வாழ்க்கை மாறும். தேவனோடு இணைந்து செயல்பட்டா உங்கள் வாழ்க்கை பலன் பெறும். அதான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும். இந்த பலன் இருந்தால் தானங்க நீங்க எழுதுவீங்க. ஒரு வேலை பார்க்கணும் கூட உங்களுக்கு சரீரத்தில் என்ன வேணும்? பலம் வேணும். பலம் இல்லைன்னா, இவன் நல்ல மனுஷன் சார், இவன் நம்ம வேலைக்கு வச்சுப்போம் யாராவது சொல்லுவாங்களா? இல்லைங்க. இன்னைக்கு அவனுக்காக தான் ஓடிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், தம்பி எனக்கு சும்மா சம்பளம் கொடுக்க அளவு இல்லை தம்பி, நீங்க என்ன செய்யுங்க, சரியாயிட்டு வாங்க. வந்தா நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், எனக்கு வேலை நடந்தாதான் எனக்கு காசு வரும். எனக்கு காசு வந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு கொடுக்க முடியும். ஈஸியாக என்ன செய்வாங்க. இதுவரை அந்த மனுஷனுக்கா ராத்திரி பகல் எல்லாம் ஓடி இருப்பான், ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறிடும். உன் சரீரம் பலன் இருக்கிற வரதான் மனுஷர்களுக்கும் நீ பிரயோஜனம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உனக்கு பராக்கிரம் நிறைய இருக்கு, நான் எல்லா சாதியிலும் எனக்கு நல்ல மூளை இருக்குங்க. மூளைக்கு போகிற ஒரு நரம்பு, ஒரு சின்ன நரம்பு ஒரு கசிவு ஏற்பட்டுச்சு, இல்லைன்னா அதில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டுச்சுன்னா உன் மூளை பிரயோஜனமற்றது. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. உன் மூளைக்கு போகிற ஒரு சின்ன நரம்புல
ஒரு சின்ன ஒரு பிளாக் வந்துருச்சுன்னா உன் மூளையோடைய இயக்கம் என்ன செய்யாது? இயங்காது. அந்த மூளை இயங்காம சரீரத்தில் எல்லாம் இயங்கினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை வச்சு தான் நாம் பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த சரீரத்தின் பலத்தை வச்சு தான் நம்ம தான் எல்லாம், என்னால் முடியாதது ஒன்று இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன காய்ச்சல் உங்களுக்கு காணிச்சு கொடுக்குங்க. ஒரு சின்ன காய்ச்சல் உங்களுக்கு காணிச்சு கொடுக்கும். உங்க பலம் எவ்வளவு. உங்களுக்கு ஒரு டிசென்ட்ரி வந்துருச்சுன்னா, லூஸ் மோஷன் வந்துருச்சுன்னா, ஒரு 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 நாளில் உங்களுக்கு பலம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் சரீரம். ஆனால் தேவன் எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சிருக்கிறதுனால நம்ம நடந்து நல்ல நிமிர்ந்து நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய இரக்கம், எல்லாம் அவருடைய கிருபை. அதை நீங்க மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. அந்த ஆவியானவர் என்ன பக்குவப்படுத்த நான் விட்டு கொடுக்கலனா நான் வேறு மனுஷன் நான் மாற முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தா உட விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ விடுதலை வேணும்னா ஆவியானவர் வேணும். ஆவியானவர் வேணும்னா அவருக்கு பயந்து காணப்படும். தேவ பயத்தோடு இருக்கணும். தேவ பயம் ஒன்று வேணும். தேவ பயம் இருந்துச்சுன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிச்சயமாக இருப்பான். தேவ பயம் இருந்துச்சுன்னா யாரையும் அற்பமாய் நினைக்க மாட்டான். தேவ பயம் இருந்துச்சுன்னா தேவனுக்கு பயந்த வார்த்தை தான் உன் வாயிலிருந்து வரும். என் இஷ்டத்துக்கு நான் துணிகரமானவனாக்கும், எனக்கு திறமை இருக்கு, நான் ஒரு பெரிய ஆண்டவர் நினைச்சவனை வாயை இல்லாம ஊமையா மாத்திடுவார். ஒரு நரம்பு பிசகிட்டா போதும். ஒரு நரம்பு பிசகிட்டா உன் வாய் செயல்படாது. நரம்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இவ்வளோ தடிக்கலாம் இருக்காது. இவ்வளோ தடிக்கலாம் இருக்காதுங்க. ஒரு நூலுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். இந்த சர்க்குலேஷன் ஒழுங்கா போச்சுன்னா தான் உன் சரீரம் இயங்கும். காலுக்கு போற ஒரு நரம்புல எதோ ஆயிடுச்சுன்னா கால் இயங்காது. காலுக்கு ரத்தம் போல என்ன செய்யும் தெரியுமா? கருப்படிக்கும். அதோடு செத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பெரிய இடத்துல இருந்து போகல, சின்ன சின்னதான நரம்புகள், நூல் போன்ற நரம்புகள் என்ன செய்யுது? அதுக்கு ரத்தத்தை கொண்டு போகுது, அந்த மூளையில் உள்ள கட்டளைகளை கொண்டு போகுது. எல்லாத்தையும் கரெக்டா அது ஆர்கனைஸ் பண்ணி உனக்கு பலனா வெளிப்பட்டு இருக்கு. நீ ஒண்ணுமே இல்லை. நீங்க நினைச்சா எதையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நினைச்சாதான் எல்லாம் மாறும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுதான் விசுவாசிகள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறவன் தான் விசுவாசி. அவன் எந்த சூழ்நிலையும் பதற மாட்டான். இடி வந்தாலும் பயப்பட மாட்டான், மழை வந்தாலும் பயப்பட மாட்டான், எந்து போனாலும் பயப்பட மாட்டான், எது வந்தாலும் பயப்பட மாட்டான். அவன் சொல்வான், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் நன்மையாய் செய்து கொடுப்பார். ஒரு வாசல் அடைப்பட்டாதாங்க அடுத்த வாசல் திறக்குமா நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. வாசல் அடைக்கப்பட்டது உண்மைதான், ஆனா அவர் திறப்பா, தேவன் திறப்பா. ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாம் உனக்கு கொடுப்பார். அவர் மகிமையாய் உனக்கு கொடுப்பார். அவர் நன்மையாய் உனக்கு கொடுப்பார். அவர் செழுமையாய் உனக்கு கொடுப்பார். அவர் உன்னை சந்தோஷப்படுத்துவார். அவர் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பாருங்க, அப்ப எல்லாத்தையும் யார் என்ன செய்வா? கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். இவன் தான் விசுவாசி. இல்லை நான் எனக்கு வேண்டியவங்க. இன்று நிறைய முந்தியெல்லாம் எப்படி தெரியுமா? சின்ன பிள்ளைகளே நல்ல வேத வாசிப்புள்ள பிள்ளைகளை பழக்குவாங்க, ஊழியத்துக்கு விடணும்னு ஆசைப்படுவாங்க, வேதாம கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை அதுக்கான வழியில் நடத்துவாங்க. இப்போ அப்படி இல்லை. பிள்ளை எனக்கு சம்பாதிக்கணும், அவனுக்கு சம்பாதிக்கணும், அவன் குடும்பத்தில் இருக்கணும், அடுத்த சந்ததிக்கு அவன் என்ன செய்யணும், இவ்வளவுதான். ஆனால் அப்போ அப்படி இல்லை. எத்தனையோ ஊழியர்கள் குமரி மாவட்டத்திலிருந்து வெளியே எங்கெல்லாம போனாங்க, அவ்வளோ ஊழியர்கள் எழுப்புனாங்க. இப்போ உள்ள சந்ததிகள் மாறி போச்சு. அதான் மாற்றங்கள். சில மாற்றங்கள் தேவன் பிடிக்காத மாற்றங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்காய் ஓடுகிற
அனுபவம் உன் பிள்ளைகளுக்குள்ள உண்டாகணும். தேவ காரியத்தை நீ எவ்வளவு நீ சிந்திக்கிறியோ, தேவனுக்காக எவ்வளவு உழைக்கிறியோ, நீ நினைக்காத ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு தருவான். நீ சின்னதில் செய்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் பார்த்து அதனால உன்னை உயர்த்திட்டே இருப்பார். நீங்க உயர்வே நம்ம நினைப்பீங்க, ஐயோ நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே நினைப்பீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமா மாத்தி ஆண்டவர் அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தருக்காய் செயல்பட்ட ஒருவரும் வறுமையாக இருந்தது இல்லை. கர்த்தருக்காய் செயல்பட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா அந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்துல இருக்கணும், கர்த்தரோடு வாசம் பண்ணணும். கர்த்தரே தஞ்சம் இருந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் சந்ததி சந்தானம் அதுவும் அதே பழக்கத்துக்குள்ள வரணும். நான் செயல்பட மாட்டேன், நான் சபைக்கு வருவேன் அப்படிங்கிறதல்ல. அப்போ உனக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தில் நீ இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு விசேஷத்துக்கு வந்துட்டு போகிறவங்களாம் யார்? விருந்தாளிகள். உண்மை தானே? உங்கள் கல்யாண வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விருந்தாளிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? அன்னைக்கு கல்யாணத்துக்கு கார்டு கொடுத்தா அன்னைக்கு வருவாங்க, அரை மணிக்கு நல்லா சிரிப்பாங்க, சந்தோஷமாக ஆஹான்னு கேட்பாங்க, சாப்பிடுவாங்க, ஒரு மொய்யை வேணா கொடுப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கும் சபைக்கும் அவங்களுக்கும் அந்த குடும்ப திருமண வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு அதே போல தான் சபை மாறிக்கொண்டிருக்கு. வெளிநாடுகளில் அநேக சபைகள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவங்க சபையில் இருந்தாங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் இவங்க அதை கண்டுக்கலை. கிறிஸ்தவ நாடுகள் அநேக சபைகள் மூடப்பட்டிருக்குது. அநேக சபைகள் அது பாற்றி ஹாலா மாறிட்டு இருக்குது. அநேக சபையாய் இருந்த இடம், தொழுது கொண்டிருந்த இடம் இப்போது மண்டபங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கே நடக்கிற காரியம் தான் இப்போ இங்கேயும் நடக்க தொடங்கியிருக்கு. நீங்கள் எச்சரிக்கை இல்லாமல் இருப்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் கேட்பார், உனக்காய் நான் மரித்தேன். எத்தனையோ முறை நீ வாழ்க்கையை இழந்து போகலான்னு நினச்ச, முடிச்சிடலான்னு நினச்ச, அன்னைக்கெல்லாம் உனக்கு உதவனே, நீ எனக்காக என்ன செய்தன்னு கேட்பார். நீ சொல்லலாம், ஆண்டவரே நல்லா சாப்பிட்டேன் ஆண்டவரே, நீ கொடுத்ததில் நல்லா சம்பாதிச்சேன் ஆண்டவரே, அடுத்த நாளைக்கு காசு இல்லை ஆண்டவரே, எல்லாம் தீர்த்துட்டேன் ஆண்டவரே, இப்போ என்ன செய்யுது ஆண்டவரே, சும்மா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், இதுக்கு தான் உன்னை ரட்சித்தனா? இந்த ரட்சிப்புக்கு பெரிய பெரிய ஆண்டவரே இல்லைன்னு சொல்றவனுக்கு அந்த சம்பாத்தியம் இருக்குதான் செய்யுது. உன்னை எதுக்கு ரட்சித்தேன்? ஹல்லேலூயா. நான் உனக்கு எல்லாமா இருந்தேன், ஆனால் நீ என்னை தகப்பனா பார்க்கலன்னு சொல்லுவார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீ என்னை தகப்பனா பார்க்கல, என்னை ஆதாய பொருளாக பார்த்தே தவிர என்னை நீ தகப்பனா பார்க்கல. நீ தகப்பனா பார்த்துருந்தனா என் ஆலயத்தில் என்னெல்லாம் பிரச்சனையோ நீ பார்த்து பார்த்து செஞ்சிருப்பேன். பிள்ளையா இருந்தா உங்க வீட்டில் 2 பல்பு போயிருந்ததுன்னா அந்த பிள்ளை வாங்கி போடுமா போடாதா? போடும். அவன் வீடாக இருந்தால் பண்ணுவான், அடுத்தவன் வீடாக இருந்தால் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. நீ தேவனை எப்படி கனப்படுத்துறியோ அது போல தேவன் உன்னை கனப்படுத்துவான். நீ இங்கே ஒன்றும் செய்யலைனா பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு. ஆனால் இவைகளுக்கு பின்னால் தான் மனுஷங்க ஓடுறாங்களே தவிர தேவ ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட விரும்புவதில்லை. ஆனால் அவருடைய வார்த்தை மாறாதது, அது பட்டயமான வார்த்தை. நீ என்னதான் நீ மாறலாம், உன் வார்த்தை மாறிடும். இன்னைக்கு நீ சொல்லுவ, நாளைக்கு நீ மாறுவ, அதல்ல. உண்மையா எந்த மனுஷன் இருக்கிறான் ஆண்டவனை கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. ஈகிப்துக்கு உண்டு பண்ண எந்த நோயும் எந்த தீங்கும் உனக்கு வர பண்ண மாட்டான். அவன் உண்மை உள்ளவன் அர்த்தம். உண்மை உள்ளவன் பதறான், உண்மை இருக்கிறவன் பயப்பட மாட்டான். கர்த்தர் யாவின் நன்மையாக செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவ தாங்கினாரே. சொல்லுங்க. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவ தாங்கி. எல்லாம் வாய்களை சத்தமா ஷலமதனமா ஷகதனமா மம மம ஷலதனமா மம மம ஷலதனமா கபல பபா ஷியதனமா மம 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 ரிகமா மம 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 ஷதரலதரல பபா. நம்புவே
இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காற்றிடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஆண்டவர் நம்ம உலகத்தை அலைகிறதுக்காக உன்னை அவர் தெரிந்து கொள்ளல. நீ உலகத்தின் வாசியா இருக்கும்படியா அவர் உன்னை தெரிந்து கொள்ளல. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஆண்டவர் உறுதியா பற்றிப்படி. ஒரு கால கண்மலைகள் பெயர்க்கும் படியார் உன்னை கரம் எதுக்கு கரம் பிடிச்சார்? கண்மலை. நீ நினைக்கிற காசு சம்பாதிக்க கரம் பிடிச்சார் இல்ல, அவர் தான் உன்னை உயர்த்த முடியும். அவரே உனக்கு எல்லாமா இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். காற்றிருந்து பலனடைந்து அழுகை. அதுக்கு நீ காத்திருக்கணும், ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கணும். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் உன்னை காற்றிருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவார். காற்றிருந்து முழுவதுமா நம்புவே, நம்புவே. எல்லாத்துலயும் நான் ஒரே ஒரு தடவை நம்புறேன். கச்சர மாச்சல சொல்லுங்க, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உலகத்துக்காக ஆதாயப்படுத்துறவன் அல்ல. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்காக அநேகரை ஆயத்தம் பண்றவனா, உங்களுடைய ராஜ்யத்துக்காய் வாழுகிறவனா, கர்த்தருடைய பணிகளுக்காய் செயல்படுறவனா, தேவ காரியமே எனக்கு உச்சிதம் என்று நினைக்கிறவனா, கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய அப்படிப்பட்ட பாரமும் வாஞ்சையும் உள்ளவர்களாய் அப்படிப்பட்ட சிந்தையை ஒவ்வொருவர்களும் கொண்டு போயிறார். உமக்காய் செயல்படுகிற பின்மாற்றக்காரன் அல்ல. அவன் வாழ்க்கை கேடு. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு. நான் பின்மாற்றக்காரனா போக விரும்பலப்பா. ஆண்டவரே நான் விழுந்த உண்மைதான் ஆண்டவரே. சொல்லுங்க, விழுந்த உண்மைதான் ஆண்டவரே. ஆனா நீர் என்னை தூக்கினீ. உமக்காய் செயல்பட, உமக்காய் செயல்பட, உம்முடைய ராஜ்யத்துக்காய் செயல்பட, உம்முடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த
அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட இருதயம், அப்படிப்பட்ட வாக்கியம் எனக்கு தேவனுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன், கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ரீபா கபா பாபா பாபா ஓரா பரபா ஷபா. பணத்துக்காய் அலைகிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் செயல்பட எங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, என் பிள்ளைகளை வழி நடத்துங்க. அவர்கள் கேதுருகளாய் சபைக்கு நிற்க தேவன் அவர்களுக்கு பலன் அளிப்பீராக, பலன் அளிப்பீராக. தேவர் ராஜ்யம் வளர, தேவர் ராஜ்யம் விசாலப்படுத்த, தங்களால் முடிந்த சகலத்தையும் செய்யத்தக்க அப்படிப்பட்ட இருதயம், அப்படிப்பட்ட சிந்தை ஒவ்வொருவர்களும் உண்டாகட்டும். அதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ராஜ்யத்துக்கு பிள்ளைகள் பங்காளராக இருப்பார்களா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. உங்க பிள்ளைகள் இன்று பரலோகம் வருகை இருக்குன்னு சொன்ன இன்று பிள்ளைகள் பரலோகத்தை தகுதிப்பட்டவர்களா? அவர்கள் தேவ ஆலயத்தில் இருக்கிறார்களா? அவர்கள் கர்த்தருக்காய் செயல்படுகிறவர்களா இருக்கிறார்களா? கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ளவர் பிள்ளைகளா இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க. ஆண்டவரே, மனம் மாறட்டும், மர்வம் ஆகட்டும். ஆண்டவரே, இரக்கம் கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சத்தியத்துக்காய் வைராக்கியமாய் நிற்க, சத்தியமே ஜீவன் என்று இருக்க அப்படிப்பட்ட சிந்தையும் இருதயத்தை கொடுப்பீரா? முழுவதுமா தாழ்த்துகிறார், முழுவதுமாய் பெருமைப்படுத்துகிறார். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மூணாவது பாட்டு. பெற்றுக்கொண்ட கனகை போலவே புதிய வானில் பறந்து செல்ல கர்த்தர் அழைக்கிறார். புதிய சரகை பெற்றுக்கொண்ட கனகை போலவே புதிய வானில் பறந்து செல்ல கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கூட்டம் வந்த தேவையே, நேசனுக்காய் ஜீவனையும் வெறுக்கமே. இயேசுவுக்காய் கூட்டம் வந்த தேவையே, நேசனுக்காய் ஜீவனையும் வெறுக்கமே. சாட்சிக்காக லாபமோ நஷ்டமாகவே, பேச்சில் அல்ல தரத்திலே காத்து வாழவே. சாட்சிக்காக லாபமோ நஷ்டமாகவே, பேச்சில் அல்ல தரத்திலே காத்து வாழவே. புதிய சடையை பெற்றுக்கொண்ட கழுகை போலவே புதிய வானை பறந்து செல்ல கர்த்தர் அழைக்கிறார். புதிய சடையை பெற்றுக்கொண்ட கழுகை போலவே புதிய வானை பறந்து செல்ல கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இல்லையோ வெண்மையான கல்லறையானதோ, உள்ளத்திலே உண்மையோ இல்லையோ வெண்மையான கல்லறையானதோ. காலமறிய கட்டுகளை பொறுத்து போடுவோம், போர்க்கோலம் கொண்டு சபை என்று கட்டுவோம். காலமறிய கட்டுகளை பொறுத்து போடுவோம்,
பொற்காலம் கொண்ட சபை என்று கட்டுவோம். புதிய சிறையை கற்றுக்கொண்ட கழுகை போலவே புதிய வானில் பறந்து செல்ல கர்த்தர் அழைக்கிறார். புதிய சிறையை கற்றுக்கொண்ட கழுகை போலவே புதிய வானில் பறந்து செல்ல கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆதிகால திருச்சபையை போலவே அக்கனியா வல்லமையில் ஏறிவார். ஆதிகால திருச்சபையை போலவே அக்கனியா வல்லமையில் ஏறிவார். பல கோடி இந்திய மக்களை இயேசு வருகைக்காய் கண்ணீருடன் ஆயத்தம் செய்வோம். பல கோடி இந்திய மக்களை இயேசு வருகைக்காய் கண்ணீருடன் ஆயத்தம் செய்வோம். புதிய சிறையை கற்றுக்கொண்ட கழுகை போலவே புதிய வானில் பறந்து செல்ல கர்த்தர் அழைக்கிறார். புதிய சிறையை கற்றுக்கொண்ட கழுகை போலவே புதிய வானில் பறந்து செல்ல கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையோடு பரிசுத்த வல்லமையோடு பரிசுத்த கருவியோடு ராஜாதி ராஜாதி கத்தராதி கத்தரை வல்லமுள்ள தேவனை அபிஷேக தேவனை சீவனை அதிபதியா தேவனை உள்ளத்தின் ஆழத்தின் ஆராதிப்பு. நம்முடைய கவலைகளை மாற்ற பூர்ண ரட்சிப்பை நடத்துவார். பூர்ண அபிஷேகத்தை தருவார். அப்போ சில சத்தியங்களை கற்று தருவார். திவ்ய தரிசனங்களை தருவார். பரிசுத்த சாயலை தருவார். தேவ ரூபத்தை தருவார். பரலோக சாட்சியா மாறுவார். சீயோனி சாட்சியா மாற்றுவார். ஆண்டவரே பரலோகத்துக்கான ஒரு பூரண ஆயத்தத்தை எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் தாரு. பூரண வடிவுள்ள சீவனாக என்னை மாற்றுமாப்பா. நீரே ஒரு மகிமையின் அனுபவத்திலே சீவானின் அனுபவத்திலே ஜீவிதத்திலே விசுவாச ஜீவிதத்திலே திவ்ய அனுபவங்களிலே ஆவியானவரை நடத்த 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 நடத்தும் சொல்லி ஒப்புக்கொடுத்து கண்ணீரோடு கர்த்தரை ஆராதிப்பு. கண்ணீரோடு ஆராதிப்பு. கம்பீரோடு ஆராதிப்பு. கம்பீரத்தோடு ஆராதிப்பு. ஓ ரப 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 ஓடி தாதா 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 சந்தா தாதா பாபா 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 ஓ ஷபா ரப 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 ஓ தாதா 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 கப பாபா 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 ஓ தாதா 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 சந்தா தாதா பாபா பாபா ரப 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 யா ரப 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 சந்தா ரப 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 ஓ தாதா ரப 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 கரப ரப 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 ஓ தாதா தாதா சந்தா ராக ரப பாபா ஓ ஷபர பர 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 கரபர பர 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 கரபர பர 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 சதுர 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 ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. ஆராதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Sadra 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 idove sadra mesre sadra parisudre sadra sarvare sadra parisud adibadiye sadra sivana adibadiye sadra 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 இருகரம் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவாலயத்தில் கொண்டு வந்து உம்முடைய சத்தியங்களை கேட்க முடியாது, திவ்ய வசனங்களை கேட்க முடியாது, பரலோகத்தின் வார்த்தைகளை கேட்க முடியாது, அவ ஜீவனில் பலனடைய முடியாது, விசுவாசத்தில் பலனடைய முடியாது, அற்புதங்களை விடுதலைகளை சுதந்திரிக்க முடியாது. பரிசுத்த சபையிலே தேவாலயத்திலே தேவ ஜனங்களை கூட்டி சேர்த்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பாரங்களை, கவலைகளை, நோய்களை, போராட்டங்களை, மரண இருளையும் பள்ளத்தாக்குகளை தேவரை காண்காவில் அகற்று. தேவ பிள்ளைகளுக்கு சமாதான ஜீவிதத்தை, மகிழ்ச்சியின் ஜீவிதத்தை ஆண்டவர் தருவீராக. புதிய தரிசனங்களை தாரு, புதிய பலனை தாரு, பரலோகத்துக்கான பூரண ஆயத்தத்தை ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு நீ தரும்படியா தாப்பலே ஜெபிக்கிறோம். விசுவாச ஜனங்களா, பரிசுத்த ஜனங்களா, தேவனை சேவிக்கிற ஜனங்களா சீயோனுக்கு ஆயத்தப்படுது. மகிமை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வரைக்கான ஆயத்தம் தாரு. திவ்ய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருவசனங்களை தியானிக்க வேணும். வசனத்தில்
ஏராளம் கடல் போல சத்தியம் இருக்குது. அந்த கடல் போன்ற சத்தியங்களை நான் அறிய வேணும் ஆண்டவரே. எனக்கு விசுவாசமுள்ள இருதயத்தை தாரும், வேதத்தை புரிந்து கொள்கிற ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். வேதத்தை புரிந்து கொள்ளணும்னா உலக ஞானத்தினாலே அதை அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு ஒரு பரலோக ஞானம், தேவ ஞானம் அவசியமாக இருக்கிறது. உலகத்திலிருந்து வேறுபட்டு பரலோகத்துக்காக, சீயோனுக்காக வேறுபட்டு ஜீவிக்கிற பிரேஷ்டுள்ள தேவ பிள்ளைகள் தான் சத்தியங்களை கத்த வழங்க பண்ணுவார். அவளை சத்தியத்திலே ஜீவிக்க ஆண்டவர் பலனையும் சத்துவத்தையும் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி பைபிளில் சொல்றார், கர்த்தர் என்னோடு சொன்னதாவது என்று கூறுகிறார். வேத வசனங்கள் ஒரு நாளும் மனிதனால் எழுதப்பட்டதல்ல. ஒரு சிங்கம், பால சிங்கம் தன்னுடைய இரையை பிடித்திருக்கும் போது சுற்றி இருக்கிற எந்த ஆமனையும் பார்க்க அந்த பிடிக்காது விடாது. அதுபோல சேனைகளை கர்த்தர் சேனைகளின் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காக யுத்தம் பண்ண இறங்குவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யுத்தம் பண்ண இறங்குவார் வேத தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் சீயோன் பல விதங்களில் எழுதப்பட்டிருக்க நாம் படிக்கிறோம். சீயோன் மலை பாலஸ்தீன பகுதியிலே மிக உயரமான மலை என்று சொல்லி நாம் காண்கிறோம். தாவீது காலத்திலே தாவீது சீயோனை பிடித்து அதிலே வாசம் பண்ணினார் என்று காண்கிறோம். அதில் 2 பகுதிகள் இருக்கு. 1 சீயோன் மலை, 2 சீயோன் மேடு. 1 சீயோன் மலை, அடுத்தது சீயோன் மேடு என்று பார்க்கிறோம். இந்த சீயோன் மேடு என்பது புதிய எருசலேமை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா. சீயோன் ராஜா ஆளுகை செய்கிற இடம். அங்கே அநேக ராஜாக்கள் ஆட்சி செய்ததை வேதத்தில் நாம் காண்கிறோம். எருசலேம் ஒரு பெரிய பட்டணம். எருசலேம் என்பது புதிய ஏற்பட்ட சபையை வெளிப்படுத்துகிறது. சீயோன் மலை அந்த பலஸ்தீனத்தின் வடபகுதியிலே காணப்படுகிறது. மலை என்பது விசுவாசியுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் ஆவிக்குள்ளான போது என்னை பெரிதும் உயரமான பர்வதத்திலே நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்கிற வளர்ச்சியில் இயேசுவை போல நாம் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெரிய பர்வதம் அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய பிரதிஷ்டையை அது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த சீயோன் பிதாவின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை பிதா பர்வதத்திலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேத புத்தகத்திலே நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 2:6 நான் என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. என் பரிசுத்த பர்வதமாக சீயோனிலே ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்லுகிறார். சீயோன் பர்வதம் தேவன் வசிக்கிற இடத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். என்னுடைய பரிசுத்த பர்வதம் என்று சீயோனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சீயோனில் வசிக்கிற ஜனங்கள் 100க்கு 100 தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தது? தேவனே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கு மலை தேவர்கள் என்று கூட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தில் அவர்கள் தேவர்கள், மலை தேவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மலை தேவர்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்றும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சீயோன் என்றால் மிகவும் பிரகாசிக்கிற ஒரு இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல லீபனோன் என்கிற ஒரு பகுதியும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த லீபனோன் என்றால் வெண்மை என்பது பொருள். வெண்மை பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. தேவன் பரிசுத்த சபைக்கு பரிசுத்த வஸ்திரங்கிற வெண் வஸ்திரம் தருகிறார். தேவன் பரிசுத்த சபைக்கு வெண் வஸ்திரங்கிற பரிசுத்த வஸ்திரத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதப்பட்டு 4:8 லீபனோன் என்னோட வா, என் மணவாளியை
லீபனோன் என்னோட வா. அங்கே அமனாவின் கொடுமுடி பற்றி வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அமனாவின் கொடுமுடி என்பது பற்றி அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அமானா என்றால் நிலையானது என்பது பொருள். சூரியனிலிருந்து பிரகாசிக்கிற வெளிச்சம் என்கிற வேறொரு பெயரும் உண்டு. ஹல்லேலூயா. சூரியன் என்பது நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 28வது பாட்டு. பாடலை வீடுகளில் போய் பாடுங்கள், ஜெப வெளியில பாடுங்கள். ஏசன்ன நாமம் என் ஆவிக்கு சுகிதம். தானிலன் தானிலன் அரணே அயன என்ப என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நினைவு. கனில எனுமே பிழைக்கும் மகிமை, கனில எனுமே இழைக்கும் மகிமை. பெகளும் நீங்கும் பல்லாவியும் அகன்றிடும் நோய்பிணியாவுமே கலையோ. பெகளும் நீங்கும் பல்லாவியும் அகன்றிடும் நோய்பிணியாவுமே கலையோ. அசைய நடக்க அற்புதம் நிகழு, அசைய பெயரோ என்னென்று ஜெயிக்க. எசன்ன நாம என் ஆவிக்கு சொல்லிடும். நானிலும் தானிலும் அரணே அயன என்ப என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அது நினைவு. இனிமே எதைக்கும் மகிமை, கனில இனிமே எழைக்கும் மகிமை. கர்த்தரின் ரட்சிப்பு நமக்கு ஜீவன், அபிஷேக கிருபை தருவாரா. கர்த்தரின் ரட்சிப்பு நமக்கு ஜீவன், அபிஷேக கிருபை தருவார். அந்நிய பாஷை அனுபவம் தந்து மகிமை நாளிலே செய்யோனை சேர்ப்பார். எசன்ன தாம என் ஆவிக்கு சொல்லிடவு. நானிலன் தனிலன் அரணே அயன என்ப என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நினைவு. கனில எனுமே எதைக்கும் மகிமை, கனில எனுமே எழைக்கும் மகிமை. இங்கே கர்த்தரோட மனவாட்டி வா என்று சொல்லி அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து சேயீர் கொடுமுடியில் இருந்தும் என்னோட வாயின் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் சேயீர் என்பது தானாய் ஜொலிக்கிற விளக்கு என்பது பொருள். ஹல்லேலூயா. ஏசாயா 62:12 ஜாதிகளை மகிமையை பெருகச் செய்வேன் என்கிறார். ஆவிக்கிற வாழ்க்கையில் ஜொலித்து பிரகாசிக்க வேண்டுமானால் வெளிச்சம் தேவை. ஒரு மனிதன் விசுவாச வாழ்க்கையில் வரும்போது இருளே அவனுடைய வாழ்க்கையில் வராது. மனிதன் விசுவாச வாழ்க்கையில் வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே இருளே சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, இளைப்பாறுதல் அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சேயீர் எர்மோன் கொடுமுடியிலிருந்து என்னை வா என்று அழைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எர்மோன் என்றால் விசாலமான ஒரு இடம் என்பது அர்த்தம். அப்போ சத்தியத்தில் ஜீவிகளுடைய இருதயம் கிருபையிலே நிரம்பி விசாலமாய் இருக்க வேண்டும் என்பது பொருள். ஹல்லேலூயா. அப்போ விசாலமான ஒரு இருதயம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியும், சுவிசேஷ பணி செய்ய முடியும், கர்த்தரோட சபை வளர்ச்சிக்கணும், ஆத்ம ஆதாய பணி செய்ய முடியும். எங்கே ஓடி ஓடி போய் புதிய புதிய ஆத்மாவை கண்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை ரட்சிப்பு நடத்தி அந்த சபைக்கு கொண்டு வர வேணும்னு தாகம். 3:9 சீதோனியர் எர்மோன் சிரியோன் என்கிறார்கள். அது அது பிரகாசிக்கிற வெளிச்சம் உள்ள இடம். ஒரு மனிதன்
தேவ சன்னிதானத்தை வரும்போது அவன் பெரிய வெளிச்சத்தை, தேவ வெளிச்சத்தை, பரலோக வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். தேவ சன்னிதானம் மனிதனுடைய வாழ்க்கையிலே இருளுங்கிற பகுதியே வராது. ஹல்லேலூயா. அப்போ சேயீர் எர்மோன் கொடுமுடியிலிருந்து என்னோட வா என்று அவர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. சிரியோன் என்றால் லோக வளையலால் நிரப்பப்பட்ட கவசம் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. லோக வளையல்களால் செய்யப்பட்ட கவசம் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தவான்களுக்கு இதுமாக கவசத்தை தந்து பாதுகாக்கிறார். சாபவாதைகள், பிசாசு, சாத்தான்கள் தொடாதபடி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், அவர்களை யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அந்த மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சீயோனை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 158 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கர்த்தர் சீயோன் சர்வபூமியும் மகிழ்ச்சி என்கிறார். தேவ ஜனங்கள் சீயோன் மலையிலே மகிழ்ச்சியா ஜீவிக்கணும், சீயோன் பயிற்சியிலே மகிழ்ச்சியா ஜீவிக்கணும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை குறித்து வைராக்கியமாக இருந்தார் என்று காண்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தேவ பிள்ளைகளை முதல் பலனாக்கி தான் இருக்கிற சீயோனிலே சேர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை குறித்த கர்த்தருடைய மனது என்ன என்பதை இதுவரை நம்ம சரியாக அறிந்து கொள்ளலை. நம்ம கர்த்தருடைய நினைவுகளை இதுவரை அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. வேதத்தை நான் சரியாக படிப்போமானால் இது நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வானம், பூமி, உலகம் யாவையும் தேவ சிற்றத்தை நோக்கம் மனுஷனை ரட்சித்து இந்த மனுஷனை மகிமை உள்ளவனாக மாற்றி அவனை சீயோனில் சேர்த்து சிங்காசனத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அதற்காக அனைத்தையும் சிற்றித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அறியாத ஜனங்களை கர்த்தர் என்ன செய்றாரு? தேர்ந்தெடுத்து அரிக்கட்டுகளை போல களத்திலே அவர் போட்டார் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த அரிக்கட்டு களத்தில் எப்போது வரும்? வயலில் அறுவாள் நீட்டி அறுத்து அதை கொண்டு களத்தில் சேர்ப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தில் கர்த்தர் பரலோகத்துக்கு தேவ ஜனங்களை வேறு பிரிக்கிறார். சியோகுமாத்தியை எழுந்து போரடி என்று சொல்லுகிறார். நான் உன் கொம்புகளை இரும்பாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கொம்பு என்பது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. சீயோனின் பிரதேச ஜீவிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொம்புகளை கொடுக்கிறார். மாட்டிற்கு கொம்பு எதுக்காக கொடுக்கப்படுகிறது? சத்தோட தொலைந்து தன்னை பாதுகாக்க கொம்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கொம்புங்கிற தேவ வல்லமை கர்த்தர் சீயோனுங்கிற தேவ பிள்ளை கொடுக்க காரணம் என்ன? பிசாசு, வாதை, சாத்தா, லூசிபரின் ஆவியை ஜெயிக்க இந்த தேவ வல்லமையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. 10வது பாட்டு. கர்த்தனை கேட்டிடுமே, கர்த்தாவிய வேண்டுதல் கேட்டிடுமே. கர்த்தனை கேட்டிடுமே, கர்த்தாவிய வேண்டுதல் கேட்டிடுமே. இயேசுவின் ரட்சிப்பை கிருபையால் பெற்றேனே, இயேசுவின் ரட்சிப்பை கிருபையால் பெற்றேனே. ரட்சிப்பை காத்திடவே கர்த்தாவே பலனை தந்திடுமே. ரட்சிப்பை காத்திடவே கர்த்தாவே பலனை தந்திடுமே. பிரார்த்தனை கேட்டிடுமே, கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே. பிரார்த்தனை கேட்டிடுமே, கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே.
உலகத்தின் வாழ்வு வெறுப்பினை தந்தது, உலகத்தின் வாழ்வு வெறுப்பினை தந்தது, பரலோக வாழ்வதனை கர்த்தாவே அடிமைக்கு தந்திடுமே, பரலோக வாழ்வதனை கர்த்தாவே அடிமைக்கு தந்திடுமே, பிரார்த்தனை கேட்டிடுமே கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே, பிரார்த்தனை கேட்டிடுமே கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே, தேகளின் தன்மைகள் யாதையும் பலவீனம், தேகளின் தன்மைகள் யாதையும் பலவீனம், என்னைய தாக்கிடனோ கர்த்தாவே விடுதலை தந்திடுமே, என்னைய தாக்கிடனோ கர்த்தாவே விடுதலை தந்திடுமே, பிரார்த்தனை கேட்டிடுமே கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே, பிரார்த்தனை கேட்டிடுமே கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே, கண்ணீரும் துன்பமும் வேதனை தந்தாலும், கண்ணீரும் துன்பமும் வேதனை தந்தாலும் ஆறுதல் தந்திடுமே கர்த்தாவே மார்பினில் அணைத்திடுமே, ஆறுதல் தந்திடுமே கர்த்தாவே மார்பினில் அணைத்திடுமே, பிரார்த்தனை கேட்டிடுமே கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே, பிரார்த்தனை கேட்டிடுமே கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே, வருகையை நாளினில் பரலோகம் வந்திட, வருகையை நாளினில் பரலோகம் வந்திட, ரத்தத்தை சுத்திகரியோ கர்த்தாவே பரிசுத்தம் அருளிடுமே, ரத்தத்தை சுத்திகரியோ கர்த்தாவே பரிசுத்தம் அருளிடுமே, பிரார்த்தனை கேட்டிடுமே கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே, பிரார்த்தனை கேட்டிடுமே கர்த்தாவே வேண்டுதல் கேட்டிடுமே. சத்ரு ஜெயித்து ஜீவத்தில் முன்னேற, ஆவிக்கு யுத்தம் முன்னேற ஆவியின் அபிஷேகத்தை தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய புதிய வல்லமை, புதிய பலன் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த பலன் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் சீயோனின் பலன், சீயோனுடைய பிரதிஷ்டை அது விசேஷமானது. ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலனை தந்து, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே பிரவேசிப்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தை எழுந்து போரெடுப்பாயாக என்கிறார். நான் உன் குழம்பை இரும்பு வெண்கலமாக்குவேங்கிறார். குழம்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது? மிதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதன் மூலம் சாத்தான் தலையை நசுக்க வேணும். கர்த்தர் அரிக்கட்டுகளை சேர்த்து சீயோன் குமாரத்தையே நீ போரடி என்று சொல்கிறார். நான் உன் குழம்புகளை இரும்பு வெண்கலமாக்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவா என்று சொல்கிறார். மிதிக்க மாத்திரமல்ல, நொறுக்கும் இந்த குழம்பு என்கிற தேவ வல்லமை தேவனாலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த பலன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெண்கலம் என்று சொல்லும்போது அது மிகவும் பலம் உள்ளது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினும் உன்னை பலப்படுத்துகிறார். சூடு அடித்தல் என்று சொல்லும்போது ஊழிய பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. அவள் தேடி சென்ற பொருள் ஆத்மாக்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம ஆத்மாவில் ஆதாயப்படுத்தி என்ன செய்யணும்? தேடி செல்ல வேணும். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் உபவாசம் போட்டு 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 ஜீவித்த ஆத்மாவிலே சம்பாதித்து சபையில் சேர்க்க வேணும். இவங்க தான் பிரேட்சை உள்ளவர்கள் சொல்லி பைபிள் சொல்லுது. நீ ஒரு ஆத்மா சேர்க்கா சும்மா உறங்கிட்டு கிடந்தானா உனக்கு பரலோகத்தில் பலம் கிட்டாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆத்மாவில் சம்பாதித்து கர்த்தருக்குன்னு கர்த்தரோட சபைக்குன்னு நீ கொடுக்க வேணும். பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு இந்த ஜனங்களை, விசுவாச ஜனங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சத்தியத்தை நடத்துவார்.
பரலோக சத்தியத்தை இயேசு நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ சீயோன் பெரிய பர்வதமாக இருக்கிறது. கர்த்தர் சீயோனுக்காகவும் அந்த மேட்டுக்காக இறங்குவார் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்ற புதிய ஏற்பாடு சபையை காண்பிக்கிறது. அது எருசலேமையும் காண்பிக்கிறது. எருசலேம் சமாதான தாவரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உலகில் அநேக கோடி ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள். எல்லாருக்கும் சமாதான வாழ்க்கை தர இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எருசலேம் அது சமாதான தாவரம். எருசலேம் என்றால் பூர்ணமாக்கப்பட்ட கற்கள் என்கிற பெயரும் உண்டு. ஹல்லேலூயா. நாம் யாவரும் பூர்ணமாக்கப்பட்ட கற்களாக மாற வேண்டும் என்று சொல்ல ஆண்டு விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு 4 வித பூரணங்களை தருகிறார். நாம் அன்பிலே 1 அன்பிலே பூர்ணப்பட வேண்டும். 2 சத்தியத்திலே பூர்ணப்பட வேண்டும். 3 அபிஷேகத்திலே பூர்ணப்பட வேணும். 4 அப்போஸ்தல உபதேசத்திலே பூர்ணப்பட வேணும். ஹல்லேலூயா. எபேசு 1:4 நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும். உலக தோற்றம் முன்னே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம சத்தியத்திலே பூரணப்பட்டவளாக இருக்க வேண்டும். தேவன் உன்னோடு இருந்தால் அவரது மகிமை, அவருடைய ரூபம், அவருடைய பிரகாசம் எல்லாம் காணப்பட்டு உன்னை பூர்ணமாக மாற்றுவோம். நாம் அன்புள்ளவளாக இருக்க வேணும், சத்தியம் உள்ளவளாக இருக்க வேணும், சீயோனு பிரவேசம் உள்ளவளாக இருக்க வேண்டும். ஆவி இதெல்லாம் சேர்ந்து தான் ஆவிக்குரிய பூரணம். பிதா பூரணர், நாமும் பூரணராக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் யாவரும் தேவனின் சத்தியத்திலே சுபாவத்திலே பூர்ணப்பட வேண்டும். நேடிய சாந்தம், பொறுமை, நேடிய அன்பு நமக்கு அவசியம். பூர்ண வடிவுள்ள சீயோனாக தேவன் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் தயவு காண்பிக்க வேணும். நீங்கள் உங்களையே பொழுது பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. எப்போது எல்லா சூழ்நிலும் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த வேணும். சினம், பொறாமை உனக்குள்ளே இருக்கக்கூடாது. அன்பு ஜீவிதத்தில் மேலோங்கி காணப்பட வேணும். பூர்ண சத்தியத்தில் உறுதியாக ஜீவிக்க வேணும். பூர்ண ஜீவ வழியாக விசுவாசத்திலே வாழ வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை வாழ்வதிலே சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாச ஜீவிதத்திலே எல்லா பகுதியிலும் பூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கிருபையிலே கிரியிலே பூர்ணப்பட வேண்டும். தேவ சித்தம் செய்கிறதிலே பூர்ணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை சீயோனின் பூர்ணத்தை நம்மிலே விரும்புகிறார். நான் மேலைப்படுத்த வசனத்திலே கர்த்தர் சீயோனுக்காகவும் அது மேட்டுக்காக யுத்தம் பண்ண இறங்குவார் என்று பார்க்கிறோம். சீயோனுக்காக, எருசலேமுக்காக கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 35வது பாட்டு. தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. தெய்வமை கொண்டனோ பாக்கியமுள்ளது எனப்படுமா? கர்த்தனை தெய்வமை கொண்டனோ பாக்கியமுள்ளது எனப்படுமா? நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவரா? பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவரா?
நம்முடைய தேவன் இயேசுவால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தேவன் இயேசுவால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வமில்லை. கச்சலை பேசும் வாழ்ந்திருந்தேனால் கத்தரசு என்று கேட்கிறார். கச்சலை பேசும் வாழ்ந்திருந்தேனால் கத்தரசு என்று கேட்கிறார். நம்முடைய தேவன் இயேசுவால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வமில்லை. மறப்படு சாதன் பாலகனே நான் மறப்பதில்லை என்று அன்பு தெய்வம். மறப்படு சாதன் பாலகனே நான் மறப்பதில்லை என்று அன்பு தெய்வம். நம்முடைய தெய்வம் இயேசுவால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வமில்லை. ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு அவர் மாறாமல் பதில் தரும் மகிழ்வனவர். ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு அவர் மாறாமல் பதில் தரும் மகிழ்வனவர். நம்முடைய தெய்வம் இயேசுவால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வமில்லை. அப்போ கர்த்தர் நம்மிடத்திலே சீயோனின் பூரணத்தை விரும்புகிறார். அப்போ அந்த வசனத்துக்கு அது சீயோனுக்காகவும் அது மேட்டிற்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் என்று பார்க்கிறோம். சீயோனுக்கு எரிசலம் கடும் வைராக்கியமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 1-4 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரத்தை பாதி ஜனங்கள் சிறைப்பட்டு போவார்கள். கர்த்தர் யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளை போராடுவார். அவட பாதங்கள் எருசலேமுக்கு எதிரே ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்காகவும் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்கி வருவார். இது சாத்தானோட உள்ள யுத்தம். விசுவாச ஜனங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் அநேக ஜனங்களை வாதித்தான். இனி தேவ ஜனங்களை அவன் வாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் உனக்காக யுத்தம் பண்ண இறங்கி வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாத்தானே சேனைகளை களத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எழும்பி போராடிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போராடிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ சத்துடைய சேனைகளை சாத்தான் சேனை முறியடித்தாதான் நீ ஜெயம் கொண்டாதான் உனக்கு சிங்காசனம் கிடைக்கும். ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களுக்கு சிங்காசனம் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன் குழம்புகளை இரும்பு வெண்கலமாக மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதில் எல்லாத்தையும் ஜெயிக்க வேணும். ஜெயங்கொண்ட பரிசுத்தமான மானம் ஜெய கிரீடத்தை நீ சுதந்திரிக்க வேணும் என்று பார்க்கிறோம். அதில் இப்போ நீ வியாதியோடு சாபத்தோடு பிரச்சனையோடு வாழ்க்கையிலே போராடி கொண்டே இருக்கிறாயா? அப்போ உனக்கு இந்த வியாதி கவலை சாபம் போராட்டம் பிலிசனம் ஜெயிக்க விசேஷ அபிஷேகத்தை உன்மீது ஊற்றுகிறார். அதில் உன்மீது இரும்பு கவசத்தை அந்த வளையங்களால் நிரப்பப்பட்ட இரும்பு கவசத்தை அந்த உன்மீது அவனுடைய உடுத்துகிறார். அல்லது கர்த்தர் வெளிச்சத்தை உன்மீது இறக்குகிறார். அப்போ சீயோனின் ஜனமாக மாற்றுகிறார். நீ கர்த்தருக்கு சொந்தம். உனக்கு எப்போதும் எதிலும் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. 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 சீயோன் எருசலேமின் மேடாக உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, எழுந்து போராடிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மறுவிடத்தில் இருக்கிற பெரிய பொக்கிஷங்களே உனக்கு தருவேன். நீ கர்த்தருக்கு எழும்புவாயாக, போராடிப்பாயாக, உன் குழம்புகளை இரும்பு அப்போ வெண்கலமாக மாற்றுவேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். வாராக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். பூரண மைமீ தந்து மணமாட்டியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியை அனுகிரகிப்பேன் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து நான் சீயோனின் அழகு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சீயோனிலே 4 விதமான அழகு உண்டு. சீயோனில் உள்ள பரிசுத்தத்தின் அழகு ஆகும். ஹல்லேலூயா. ஒன்று நாம் 16ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே
கர்த்தர் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். கர்த்தர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். முதலில் பரிசுத்த அலங்காரம் என்ற வார்த்தை இங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் அலங்காரம் எதுக்கு நம்ம தேவைப்படுது? கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அது நம்ம தேவை. ஹல்லேலூயா. சீயோன் கர்த்தர் தொழுது கொள்கிற இடம். சில வேளை நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை தொழுகிறோம், துதிகளை செலுத்தி கர்த்தரை தொழுகிறோம், அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம். ஆவிலே எப்போது கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:1 என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. தான் சீயோனில் வாசம் பண்ணுகிற தேவனை உண்மையாக தொழுது கொள்கிற வீதம். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்தை சோதரிப்பு தான் தொழுது கொள்ளுதல். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள எல்லாமே அவருக்கு தான், நமக்குள்ள எல்லாமே அவருக்கு தான் கொடுக்க வேணும். அவரை மகிமைப்படுத்த வேணும், அவரை சோதரிக்க வேணும். ஹல்லேலூயா. அப்போ எண்ணங்கள் தூய்மையாக இராவிட்டால் நீ தேவனை ஆராதிக்க முடியாது. அசத்து சிந்தையோடு கர்த்தரை நீ ஆராதிக்க முடியாது. சீயோனின் வாசல் பாருங்கள். அப்போ ஏன் வாசலுக்கு வந்து நீ கர்த்தரை ஆராதிக்க வேணும்? ஆவியில் ஆராதிக்கும் போது நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படும். நித்தியத்தில் இந்த உலக சரீரத்தோடு தேவனை தொழுது கொள்ள போவதில்லை. இந்த சரீரம் இறந்தாச்சுன்னா மண்ணுக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க, அழுகி போயிடும். அப்போ இந்த மண்ணில் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அதில் தேவ செயலோடு வானத்துக்குரிய மேனோடு பரலோகத்திலே கர்த்தரை நீ தொழுது கொள்ள வேணும். அது தேவ நியமம், பரலோக நியமம். அதில் 29வது பாட்டு. இவன் பலன் சுகம் ஆரில் நலன் யாவும், ஏவன் பலன் சுகம் ஆரில் நலன் யாவும், வாழ்வில் ஒளி நிறை வழியோ என்னை நிறை, வாழ்வில் ஒளி நிறை வழியோ என்னை நிறை, தேவன் பலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, தேவன் பலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, கெடுநேல் ஒளிநேல் பின்னாலா என்று நான் வாங்கினேன் வந்துட்டு பாதம் பணில் உண்மை போற்றவே, கெடினேன் ஒடினேன் ரட்டு பின்னாலா என்று நான் வாங்கினேன் வந்துட்டு பாதம் பணில் உண்மை போற்றவே, தேவன் நலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, தேவன் நலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, வாழ்வில் ஒளி நிறை வழியோ என்னை நிறை, வாழ்வில் ஒளி நிறை வழியோ என்னை நிறை, தேவன் நலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, தேவன் நலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, அன்று போல் மன்னித்து என்னையத்து அன்பு கொண்டிரு, மந்தையோ சென்றுட்டு சொந்தமாக்க என்னை மீட்டிரு, அன்று போல் மன்னித்து என்னையத்து அன்பு கொண்டிரு, மந்தையோ சென்றுட்டு சொந்தமாக்க என்னை மீட்டிரு, தேவன் நலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, தேவன் நலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, வாழு ஒளி நிறை வழியோ என்னை நிறை, வாழு ஒளி நிறை வழியோ என்னை நிறை, தேவன் நலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, தேவன் நலன் சுகம் ஆடல் நலன் யாவோ, மனமோ நடந்து
துரோகி போல உம்மை மறந்தேன். என்னையா தெரிந்தே ஆவியான என்னை நேசித்தேன். மனப்போ நடந்தேன் துரோகி போல உம்மை மறந்தேன். என்னையா தெரிந்தே ஆவியான என்னை நேசித்தேன். ஜீவன் பலன் சுகமாய் பலன் யாவோ ஜீவன் பலன் சுகமாய் பலன் யாவோ வாழ்வில் ஒளி நிறே வழியோ நிறே வாழ்வில் ஒளி நிறே வழியோ நிறே ஜீவன் பலன் சுகமாய் பலன் யாவோ ஜீவன் பலன் சுகமாய் பலன் யாவோ. ஆவியோடு சீயோனின் தேவனை தொழ வேணும். ஹல்லேலூயா. சபையில் மாத்திரம் அந்நிய பாஷை பேசுவதல்ல, வீடுகளில் நீங்கள் இருக்கும்போது கைகளை வைத்து அந்நிய பாஷையோடு தேவனை ஆவியோடு தொழுது கொள்ள வேணும். நான் நித்திரை செய்யும்போது நம்முடைய கண்ணு மூடும், இருதயம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அந்நிய பாஷையை பேச வேணும். ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆவியிலே பரிசுத்தம் தேவை? நான் மரிக்கும்போது சரீரத்தை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும்போது அப்போ தான் பரலோகம் நம்முடைய சரீரத்தை அங்கீகரிக்கும். ஹல்லேலூயா. இது முக்கியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்தபோது பிதாவே என் ஆவியை உம்மிட ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். லூக்கா 23:46 இதை நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 7:59 தேவான் மரிக்கும்போது தன் ஆவியை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே நாம் மரிக்கும்போது ஆவியை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவி தூய்மையாக இருக்கும் என்றால் எப்போதும் நம்முடைய இருதயம் கர்த்தரை அந்நிய பாஷையோடு துதித்து கொண்டே தொழுது கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் சீயோனின் தேவனை அலங்காரத்தோடு சீயோனின் தேவனை தொழுது கொள்ளும்போது நாம் கர்த்தருடைய பராக்கிரசாலிகளாக நாம் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. எந்த வாதையும் சாபனமை மேற்கொள்ள முடியாது, அழித்து ஜெபிக்க திராணி தருகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 29:1 கர்த்தர் நம்மை பலவான்களின் புத்திரரே என்று சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு சீயோனின் தேவனை தொழுதால் அவர் தம்முடைய ராஜரீகத்தை உங்களுக்கு தருவார். தம்முடைய ராஜரீகத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 99:1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் சீயோனின் அலங்காரமாக அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 110:2-3 கர்த்தர் சீயோனிலிருந்து தம் வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்கள் பரிசுத்த ஜனமாக இருப்பாங்க. கர்த்தருடைய செங்கோல் அந்த இயேசுவுக்கு நீட்டப்பட்டது போல பரலோகத்தில் பிரவேசிக்கிற பிரவேசனத்தை ஆண்டவர் அது மூலம் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என அழைக்கப்படுகிறார்கள். பரிசுத்தவான்களை சீயோனில் சேர்க்க இயேசு மத்திய வாரத்திலே வரப்போகிறார். நாம் ஆயத்தப்படுவோமாக. ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 19வது பாட்டு. அருணோதயங்கோ ஒதுக்கே காட்டுவாரோ பாரில் அருணோதயங்கோ ஒதுக்கே காட்டுவாரோ முக சூரியன் போ பிரகாசம் தக்கம் தெருவிழ இறைச்சல் போல முக சூரியன் போ பிரகாசம் தக்கம் தெருவிழ இறைச்சல் போல இயேசுவே அபனேசரே சரணே ரோஜாவா லேலே நாமமா அதிநாயரங்களில் சிறந்தோம் அதிநாயரங்களில் சிறந்தோம் காட்டு மரங்களில் செலுத்தோம் எந்த நேசனோ இருக்கிறார் காட்டு மரங்களில் செலுத்தோம் எந்த நேசனோ இருக்கிறார் நாம ஓட்டுண்ட பரிமளமே
இன்பத்திலும் அது மதுரமாமே நாம ஊற்றுண்ட பரிமளமே இன்பத்திலும் அது மதுரமாமே இயேசுவே ஆசீர்வதிசிறி சரணி ரோஜாவா எலிப்புல் சமமா பதினாயிரங்களை சிறந்தோம் பதினாயிரங்களை சிறந்தோம் யாரும் தெரியாம ரூபவரே என அழைக்கும் என்ன சதம் யாரும் தெரியாம ரூபவரே என அழைக்கும் என்ன சதம் கேட்டு அவர் பின்ன ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்ன ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆசீர்வதிசிறி சரணி ரோஜாவா எலிப்புல் சமமா பதினாயிரங்களை சிறந்தோம் பதினாயிரங்களை சிறந்தோம் என்னுடையவரே அவர் மார்பில் சாய்த்திடுவே என்னுடையவரே அவர் மார்பில் சாய்த்திடுவே மணவாளியவா என்பாரே நான் சொல்லுவேன் நேரமே மணவாளியவா என்பாரே நான் சொல்லுவேன் நேரமே இயேசுவே ஆசீர்வதிசிறி சரணி ரோஜாவா எலிப்புல் சமமா பதினாயிரங்களை சிறந்தோம் பதினாயிரங்களை சிறந்தோம் நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டி மணநாளிலே நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டி மணநாளிலே சுத்த பேரகாச ஆடையோடு பறந்திடுவோம் மேகத்திலே சுத்த பேரகாச ஆடையோடு பறந்திடுவோம் மேகத்திலே இயேசுவே ஆசீர்வதிசிறி சரணி ரோஜாவா எலிப்புல் சமமா பதினாயிரங்களை சிறந்தோம் பதினாயிரங்களை சிறந்தோம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியோடு உண்மையோடு அபிஷேகத்தோடு ஆண்டவரே இறங்கும் அப்பா என் வாழ்க்கையில் அநேக துன்ப மலைகள் அநேக சோதனை மலைகள் உபத்திர மலைகள் வாதை மலைகள் அந்தகார மலைகள் என் வாழ்க்கையை இருளடை செய்து கொண்டிருக்கிறது என்னால் எதோ இல்லாத நிலையிலே தவித்து கொண்டிருக்கிறேன் எதிர்காலம் இருளாக அப்பா என் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த நிலையிலே என்னை ஏதோ சமைத்து விடுமோ குடும்பத்தில் ஏதாவது சமைத்து விடுமோ பயத்தோடு திகிலோடு காணப்படுகிறேன் ஆண்டவரே பயத்தை திகிலை அகற்றி போடும் உங்களுடைய மெய் சமாதானத்தை என்னை தாரும் மகிமை எருசலமாக மகிமை சீயோனாக சீயோன் மேடாக என்னை மாற்றும் கர்த்தர் எருசலேமுக்காக சீயோனுக்காக சீயோன் மேட்டுக்காக யுத்தம் பண்ணுவா உன்னை குழம்பும் உன்னை இரும்பும் வெங்கலமாக்குவே நான் சொன்னீரப்பா அந்த வாக்கு தத்தத்தை தாரும் வளங்களால் செய்யப்பட்ட இரும்பு கவசத்தை எனக்கு தருப்பியும் சாபங்களை ஜெயிக்க வாதனை ஜெயிக்க பலனுள்ள அபிஷேகத்தை என் மேல் இப்போது ஊற்றும் என்று சொல்லுங்கள் ஓ ரப 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 ரபா ஓ ரப 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 ரபா ஓ ரே ரா 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 ஓ ரா 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 சந்த ரா கா ரபா ஓ கர பர 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 பரபா சாதர பர 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 பரபா ஓ ஷாதர பர ஷாதர பர ஷாதர பர ஷாதர பர ஓதலா கர பர பர பரபா தவார பரபா கர பர 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 பரபா தவார பரபா கரபா ஓ ஷா ஷா ஷாதரா கர ஓலி பாலா கர பாபா 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 ஓ கரப 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 அவட பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது அவட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது அநேக நோய்கள் சுகமாக்கப்படுகிறது சாபங்கள் மாற்றப்படுகிறது போராட்டம் மாறுகிறது
வாதையின் வல்லமைகள் மாறுகிறது. உச்சம் தலைமுறை உள்ளக்கார சகல நோய்கள் இயேசுவால் மாற்றப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதி இல்லாமல் வாழுகிற ஒரு சிலர் உண்டு. அவரோட வாழ்க்கையை கத்து தம்முடைய அபிஷேகத்தை போற்றுகிறார், விடுதலை தருகிறார், அக்கறை அபிஷேகத்தை போற்றுகிறார். சாத்தான வல்லமை முறியடிக்கிறார், பில்லீஸ்வர வல்லமை முறியடிக்கிறார், மாந்திரிய கட்டுகளை முறியடிக்கிறார். ஜெயமான வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கை, மகிமுள்ள வாழ்க்கை, மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, சீயோனி வாழ்க்கை, பிரச்சனையுள்ள வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார். சீயோனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் சீயோனை ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், தலைமுறை ஆசீர்வதிக்கிறார். வாளாக்காமல் தலையாக்க சொன்ன தேவன், கீழாகாம மேலாவாய் சொன்ன தேவன் மேலான ஆசீர்வாதத்தை தரப்போறார். வறண்ட நிலமாய் அவருடைய வாழ்க்கை நீர் கேணியில் உள்ள செழிப்புள்ள நிலத்தை போல மாற்றப்பட போகிறது. தேவ வாழ்க்கையை மாற்ற போகிறார், ஜெயம் தர போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், சீயோனில் சேர்க்க போகிறார். ஒப்புக் கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை தேவ பிள்ளைகளை நிரப்பினப்படா சோதரம், கட்டுகளை மாற்றினப்படா சோதரம், நோய்களை மாற்றினப்படா சோதரம், சாபங்களை மாற்றினப்படா சோதரம். ஜீவிதம் தாரும், ஜெயங்களோட பரிசுத்தவனை மாற்றும், சீயோனுக்கு தகுதிப்படுத்தும். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தரை ஆசீர்வதித்தோம். பலமாக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஒவ்வொரு குடும்பங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய வியாதி, கஷ்டம், கவலை, பிரச்சனை, பாடு, போராட்டம், செய்வன மாந்திரியம், மரண கட்டுகள், மரண நோய்கள், மரண சாபங்கள் இயேசு விடுதலை தந்த பண்ணாலே கைகளை பலமாக தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவாக தேவனை கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். குமாரனா இயேசுக்கு கரங்களை தட்டு மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தா தேற்றவனை கரங்களை தட்டு மகிமைப்படுத்துவோம். இயேசு வரப்போகிறார், மேகத்தில் வரப்போகிற வருகை சமீபம், சீயோனி வருகை ரகசிய வரிக்கன்னு தேவனமை ஆயத்தம் பண்ணின பண்ணாலே இரு கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.